அனைவருக்கும் வணக்கம். நான் சஜினிஷா பிரியன் பேசுகிறேன். நாடக காதல் என்று ஒரு சொல் உள்ளது. சமீப காலத்தில் தலித் ஜாதியினர் செய்கின்ற காதலை கொச்சப்படுத்துவதற்காக உபயோகிக்கப்பட்ட உயர் ஜாதியினரின் உயர்ந்த சொல்தான் நாடக காதல் என்பது. நாடக காதல் செய்கின்ற ஆண்கள் தலித் ஜாதியினர் என்று பொது புரிதல் உள்ளதா? நாடக காதல் செய்வதற்கென்றே தலித் ஜாதியினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்களா? நாடக காதல் செய்கின்ற ஜாதியினர் தலித் மட்டும்தான் என்று முத்திரை குத்துகிறீர்களா? தலித் ஜாதியினர் தவிர்த்து விட்டால் மற்ற ஜாதியினர் யாரும் நாடக காதல் செய்வதில்லையா? நாடக காதலுக்கு உடந்தையாக மற்ற ஜாதியினர் இருப்பதில்லையா? உலகத்தில் வேறெங்கேயுமே இப்படி ஒரு சொற்பிரயோகம் இருப்பதாக நிச்சயமாக நினைத்து கூட பார்க்க முடியாது. இந்தியாவில், அதுவும் தென் தமிழகத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு உயர் ஜாதியினர் கண்டுபிடிக்கப்பட்ட வார்த்தைகள் உலவுகின்றன என்றே சொல்லலாம். திருடன் என்கின்றவன் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் என்றுதான் முடிவு கட்ட முடியுமா என்ன? நல்லவர்கள் என்று இந்த பூமியில் வாழ்கின்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டும்தான் என்று உங்களால் உறக்க சொல்ல முடியுமா என்ன? இல்லவே இல்லை, சொல்ல முடியாது அல்லவா? பொள்ளாச்சியில் 300க்கும் மேற்பட்ட பெண்களை ஒரு அறையில் அடைத்து வைத்து வன்புணர்வு செய்யவில்லையா உயர்ந்த ஜாதியினர்? அதெல்லாம் நாடக காதலில் சேர்த்து இல்லையா? ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரை மட்டும் மட்டுப்படுத்துகின்ற ஒரு சொல்லாக இதை பயன்படுத்துவது ஏன்? ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரை மட்டும் அழுத்தி வைப்பதற்கு இந்த சொல் பயன்படுத்துவது எதற்காக? எல்லாம் அரசியல் விளையாட்டு, எல்லாம் அரசியலுக்காக. நம்ம அரசியல் அரசியலில் மட்டுமல்ல, காதலிலும் அரசியல் செய்கின்றோம். நாடக காதல் என்பது ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரின் மன அரிச்சல் என்றே சொல்லலாம்.